நண்பர்களுக்கு வணக்கம். புயலாக நீ பூந்தென்றலாக நான் பகுதி 4. தன்னுடைய பீச் ஹவுஸில் கடல் பரப்பை ரசித்தபடி குழுமையான கடற்காற்றோடு அமர்ந்திருந்தான் பார்த்திபன் தன் நண்பர்களோடு. நண்பர்கள் கூடினால் வேறென்ன, தண்ணீர் பார்ட்டிதான். கடலை ரசித்தபடி எண்ணங்களை உலாவ விட்டவன் கையில் மது கோப்பையோடு அமர்ந்திருந்தான். ஒருவன் ஆரம்பித்தான். கலை அரசன் தானே, உன் மாடல் கிச்சனை பார்க்கும் போது எனக்கே சமைக்கணும்னு தோணுது. கிறிஷ் கூற தீபக் சிரித்து விட்டு, நாய் குடிச்சிட்டு வளருதுடா, ஒரு ஆஃப் பாயில் போட தெரியுமா, இல்லை ஆம்லெட் போட தெரியுமா, சமைக்க போதான் தூ என்று கூற மற்றவர்கள் சேர்ந்து சிரித்தனர். வினோத் கூறினான், ஏண்டா மச்சி, வீடு உனது சரக்கு உனது, நீ ஒரு கிளாஸையே இன்னும் முடிக்காமல் வச்சுருக்க, எங்களுக்கு பாரு 3 4 ஓடிட்டு இருக்குடா. அவர்களை மந்திர புன்னகையோடு பார்த்தவனோ, டேய், எனக்கு எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் வேணும், எனக்கு கீழே தான் எல்லாம் இருக்கும், என்னை எதுவும் அடிமைப்படுத்தக்கூடாது, நான் எதுக்கும் மயங்கவும் மாட்டேன். மற்றவனும், போடதே, பாட்டிலாக வாங்குற அளவு உன்கிட்ட கொட்டி கிடக்கு, கண்ட்ரோலாக இருக்க, எங்களுக்கு இதிலெல்லாம் வேண்டாடா கண்ட்ரோலு. என்ன ஒரு சின்ன பிரச்சனை, வீட்டுக்கு போனால் போண்டாடி கழுவி கழுவி ஊற்றுவா, அதை காது கொடுத்து கேட்க முடியாது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை மச்சி. கிறிஸ் கூற அங்கு சிரிப்பலை மீண்டும். கல்யாணம் செய்துட்டோன்னு வை, என்ன தான் கண்ட்ரோலாக குடித்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட செற்படி கன்ஃபார்ம்டா. மீண்டும் சிரிப்பலை. நீ எப்படா செட்டில் ஆக போகிற? தோணும் போது. எப்படா தோணும்? இது என்னடா கேள்வி, இது வரைக்கும் தோணலை, எப்போ தோணுதோ அப்போ சொல்கிறேன். டே மச்சி, பணம் உள்ளவங்கிட்ட பொண்ணுங்க சுற்றி சுற்றி வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேனே, நீ ஏன்டா அந்த பக்கமெல்லாம் போகவே மாட்டேங்கிற? கல்யாணத்துக்கு முன்னே இதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்க மச்சி, அப்புறம் நீ கண்ட்ரோலாக இருக்க வேணாம், உன் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக பொண்டாட்டிக்கிட்ட போயிடும். கூறிவிட்டு சிரிக்க பார்த்திபனும் அதில் கலந்து கொண்டான். பின் எழுந்தவன் நண்பர்கள் புறம் திரும்பி, டேய், எவன்டா கண்டுபிடிச்சது பணம் இருந்தால் என்ஜாய் பண்ணணும்னு? எது நமக்கு சந்தோஷம்னு நாம் தான் முடிவு பண்ணணும். நான் ஒன்றும் நாய் கிடையாது, கண்ட இடத்துலையும் காலை தூக்கிட்டு நிற்க. எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அடே எங்ககிட்ட பேசின மாதிரி வெளியில் சொல்லிடாதடா, அவனா நீனும் சொல்லிட போகிறாளுங்க. அனைவரும் சேர்ந்து சிரிக்க பார்த்திபன் அதில் இணைந்து கொண்டான். டேய், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, எனக்குன்னு தோணணும். உடல் பொருள் ஆவி எல்லாம் இவளுக்கு தானே தோணும்போது தான் திருமணமும் செய்துக்குவேன். இவ்வளவு நேரம் அவனை கிண்டல் செய்து சிரித்தவர்கள் இப்பொழுது மனதார பாராட்டினர். சூப்பர் மச்சே. ஆமாண்டா, உனக்கு எந்த பொண்ணு கிடைக்குதோ அந்த பொண்ணு லக்கிடா. அவர்கள் கூறினாலும் ஒருவன் மற்றவன் சந்தேகத்துடன், டேய், நல்லவனுக்கெல்லாம் எங்கடா நல்லவளுங்க கிடைக்கிறாளுங்க, பிசாசுங்க தான் மாட்டுதுங்க. இருந்தாலும் ஆச்சி, உனக்கு நல்லதே நடக்க என் ஆசீர்வாதம் என்று கை தூக்கி காமிக்க, தங்கள் ஆசீர்வாதம் என் சித்தம் சுவாமி என பணிவுடன் வணங்குவது போல் பார்த்திபன் பாவ்லா செய்ய அங்கு மீண்டும் சிரிப்பலை. டேய், போதும் போதும், ஓவராயிட்டு, இங்கே எல்லாத்தையும் அவன் வீட்டில் போய் தள்ளிட்டு நானும் என் வீடு போய் சேர்றேன் என்று பார்த்திபன் கூற, இதில் கூட கண்ட்ரோலாக இருக்கேடா, ஏன்? இதில் என்னடா இருக்குது, பிடிச்சது குடித்தேன், ஆனால் அது அடுத்தவங்க கண்டுபிடிக்கிற முகம் சுளிக்கிற அளவெல்லாம் போக மாட்டேன், எனக்கு வேணாம், இது போதும் என்று தெளிவாக எழுந்தான். அவனை பார்த்து மற்றவர்கள் வியந்தனர். அவன் மற்றவர்களை அவரவர் வீட்டில் இறக்கி விட்டே சென்றான். அவனை பார்த்த மற்றவர்கள் வியக்கலாமா? ஆனால் அவன் பார்த்து வியந்து, அவன் தந்தையிடம் மட்டும்தான். சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கும் மனிதன், வீட்டிலும் சரி வெளியிலும் சரி அவர் ஒரே போல்தான் நடந்து கொள்வார். இதுவரை அவர் குடித்தோ புகைப்பிடித்தோ பார்த்ததில்லை. எந்த கெட்ட பழக்க வழக்கமும் அவருக்கு இல்லை. எப்பொழுதும் அவரிடம் ஒரு கண்ணியம் இருக்கும். எந்த கெட்ட பழக்க வழக்கங்களும், ஆமாம், இதுக்கெல்லாம் கெட்ட பழக்கம்னே நம்ம பேர் வச்சுட்டு நம்ம ஃபேஷனுங்கிற பேரில் இதையே செய்கிறோமே, ஏன்னு தெரியல. அப்பா வேலையில் பிஸியாக இருந்தால் கூட எப்படியாவது மாதத்துக்கு ஒரு நாளாவது எல்லோரும் சேர்ந்து பீச் பார்க்குன்னு எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவார். பெரியவர்களான பிறகு பார்த்திபனும் அவன் தம்பியும் கலந்து கொண்டாலும் இதுவரை அம்மாவை அழைத்து கொண்டு ஒரு லாங் டிரைவாவது சென்றுவிட்டு தான் வருவார்.
இவனுக்கு பெற்றோர்களை மிகவும் பிடிக்கும் தான். இருந்தும் அன்னையை விட தந்தையிடம்தான் நாட்டம் அதிகம். அப்பாவை போல தான் நாம் இருக்கணும் எல்லா விஷயத்திலும் என்று நினைத்து கொள்வான். அதை நிறைவேற்றி கொண்டும் இருக்கிறான். தொழிலில், வாழ்க்கை நடைமுறையிலும். அதேபோல் தனக்காய் அமைய போகும் குடும்பத்திலும் தன் தந்தை போலவே சிறப்புற இருக்க வேண்டும் என்று எண்ணும் போதே அவன் இதழில் ஒரு நகை வந்து ஒட்டி கொண்டது. தனக்காய் உள்ளவள் எப்படி இருப்பாள்? வெள்ளையா, கருப்பா, இல்லை ரெண்டுக்கு நடுவில் உள்ள கலரா? கட்டையா, இல்லை என்ன மாதிரி உயரமா? நல்லவளா, கெட்டவளா? அன்னை போல பாசம் நிறைந்தவளாக இருப்பாளா? இல்லை நண்பர்கள் சொல்வது போல் என்னை ஆளும் அரசியாக இருப்பாளா? அடிக்கடி சண்டை வருமா? என்னை எதிர்ப்பவளா? என்னை ரசிப்பவளா? நினைவுகள் எங்கெங்கோ பயணம் செய்தாலும் கார் சரியாக வீடு நோக்கி பயணம் செய்திருக்க கேட் கதவை திறக்கவும் உள்ளே நுழைந்தவன் தலையில் தட்டி கொண்டான். என்ன இன்னைக்கு ரொம்ப ஓவராக குசி ஆயிட்டமா? ஆஹா, உள்ளே போனவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானோ என்று நினைத்தவாறு தன் காரை பார்க் செய்து விட்டு வெளியேறி நடந்தவன் வீட்டின் உள்ளே செல்ல ஹால் சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த அன்னை அவன் வரவும் கடிகாரத்தை பார்த்தவர். என்னப்பா இன்று இவ்வளோ தாமதம்? சாப்பாடை எடுத்து வைக்கவா என எழுந்தவரை அவசரமாக தடுத்து விட்டு மாடியை நோக்கி சென்றவன், வேணாம்மா வேணாம், சாரிம்மா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டேன், சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா என்று கேட்டபடியே படியேறி இருக்க அவருக்கு நிம்மதி. எப்பொழுதுதான் மகன் தன் நலனிலும் அக்கறை எடுத்துக்கொள்வதை நினைத்து. சாப்பிட்டேன்பா. அப்பா? சாப்பிட்டாரு, ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க. பிரகாஷ் வந்துட்டானா? அவனுடைய ஒரே தம்பி, அம்மாவின் செல்லம். எல்லாருடைய வேலையும் முடிந்தது, உனக்காகத்தான் வெயிட் பண்ணேன். சாரிம்மா, எந்த பிளானும் இல்லை, திடீர்னு முடிவு, ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டேன், அவங்க கூட இருந்ததால் கால் பண்ணவும் மறந்துட்டேன். பரவாயில்லப்பா. அன்னையும் சமாதானமாகவே கூற புன்னகைத்தபடியே தன் அறையில் சென்று கதவை தாளிட்டு கொண்டான். அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. தினமும் மது அருந்தும் குடிகாரன் அல்ல அவன். எப்பொழுதாவது, அதுவும் கொஞ்சமே கொஞ்சம், அது கூட அன்னைக்கு தெரியக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பான். இது போன்ற நாட்களில் இதுபோல்தான் அவரிடம் நின்று பேசாமல் தன் அறை நோக்கி ஓடி வந்து விடுவான். தன்னுடையை கலைந்துவிட்டு அவளுடன் குளியலை நோக்கி சென்றவன் முகம் கைகால்களை கழுவி விட்டு உள்ளே வந்தான். இரவு உடைக்கு மாறினான். வயிற்றில் லேசாக ஒரு குறுகுறுப்பு, வேறென்ன, பசிதான். அன்னையிடம் மரியாதை பேணி ஓடி வந்து விட்டான். ஆனால் வயிறு காலியாக அல்லவா இருக்கிறது. சரி, தண்ணியை குடிச்சிட்டு படுக்க வேண்டியதுதான் என நினைத்து சிரித்தவன், பச்சை தண்ணி என்று மனதில் கூறிக்கொள்ள தண்ணீர் ஜக்கை நோக்கி கையை நீட்ட அவன் அரைக்கதவு லேசாக தட்டும் ஒலி கேட்டது. நிமிர்ந்தவன் சென்று கதவை திறக்க பிளேட்டில் 2 சப்பாத்தியும் குருமாவுடனும் உள்ளே நுழைந்தான் அவன் தம்பி பிரகாஷ். அவனை பார்க்கவும் புருவங்கள் நெளிய, என்னடா என்று கேட்க, உங்களுக்கு தான் என்று கூறினான் தட்டை நீட்டியபடி. நான் சாப்பிட்டேன்னு சொன்னேனே, அம்மா கொடுத்தாங்களா? இல்லையே, அவங்களுக்கு தெரியாமல் நான் தான் எடுத்து வந்தேன். தம்பியை குழப்பத்தோடு பார்த்தான், ஏன் என்பது போல. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன், அம்மா கிட்ட பேசக்கூட நெருங்காமல் ஓடிட்டீங்களா? அதுதான், சாப்பிட்டு இருப்பதனால சாப்பிடல போல என்று முதலில் கட்டை விரலை மட்டும் குடிப்பதற்கு சைகை செய்துவிட்டு பின் அனைத்து விரலையும் ஒன்று கூட்டி சாப்பிடுவதற்கு சைகை செய்த அவன் கூற, டேய் என்று முறைக்க, அது ஒன்றும் இல்லை, நான் பண்ணது மாதிரியே இருந்ததா, அதுதான், அப்படியா தான் இருக்கும்னு எடுத்து வந்தேன். நான் பரவாயில்ல, நைட்டில் அம்மா தூங்கினதுக்கு பின்னாடி கிச்சனில் உருட்டி புரட்டி ஏதாவது சாப்பிட்ருவேன், நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்கல்ல, அதுதான் எடுத்துகிட்டு வந்தேன் என்று விளக்கமும் கொடுக்க சந்தோஷப்படுவான் என நினைத்த அண்ணனின் முகம் கோபத்தில் சிவக்க, என்னாச்சு என்று அவன் கேட்க, ராஸ்கல், குடிக்கிறியா, கொண்டுடுவேன் என்று அதட்ட, அண்ணா அண்ணா, தினமும் எல்லாம் இல்லை, எப்போவாது லைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது என்று அவன் அசடு வழியே நிற்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல கட் பண்ணு, கொஞ்சமாக ஒரே ஒரு ட்ராப் தான்னா பாய்சனை குடிக்க முடியுமாடா? அவன் அதிர்ந்து நிற்க, இனிமேல் இது மாதிரி ஏதாவது பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன், பண்ணக்கூடாது, கேள்விப்பட்டேன் சாத்திடுவேன் என்று கூறியபடி அவன் கையில் இருந்த பிளேட்டையும் வாங்கி அவனை பார்க்க அமைதியாக நின்றவனை, என்னடா பதில் சொல்லு. உணர்வு பெற்றவன், சரி சரி, நான் திருந்திட்டேன் என எங்கோ பார்த்தபடி கூறிவிட்டு திரும்பி நடந்தவன், பட்டனியாக கிடைக்கட்டும்னு விட்டுருக்கணும்,
என்று புலம்பியபடியே சென்றான். டேய், அங்கே என்ன சவுண்டு? ஒன்றில் குட் நைட் சொன்னேன். மெலிதாக சிரித்து கொண்டான் பார்த்திபன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க.